அனைவருக்கும் வணக்கம். எம்இஸில் கரெக்ஷனுக்காக இப்போ டேட் கொடுத்துருக்காங்க. 21/1/2021 முதல் 31/1/2021 வரை 10 நாட்கள் எம்இஸில் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்ஷன், ஆதார் நம்பர் கரெக்ஷன் இருந்தாலும், ஃபோட்டோ இல்லாமல் இருந்தாலும், டேட் ஆஃப் பர்த் தவறாக இருந்தாலும், நேம் தமிழில் இல்லாமல் இருந்தாலும், இல்லை கரெக்ஷன் ஏதாவது இருந்தாலும், என்ன கரெக்ஷன் இருந்தாலும் இந்த 10 நாட்களுக்குள் நாம் எம்இஸில் செய்திட வேண்டும். ஆகவே இந்த 10 நாட்களில் முடிக்கும்படி முதன்மை கல்வி அலுவலகத்திலிருந்து நமக்கு தகவல் அளிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த பணியை எம்இஸில் செய்து முடித்து நோ பெண்டிங் ஒர்க் என்ற சர்டிஃபிகேட்டை வட்டார வள மையத்தில் 1/2/2021 அன்று வழங்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நாம் அந்த கரெக்ஷனை எப்படி எம்இஸில் சென்று பார்ப்பது, புகைப்படம் எப்படி அப்லோட் செய்வது என்பதை இப்பொழுது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் போயிடுங்க. எம்இஸ் போங்க. எம்இஸ்ன்னு டைப் பண்ணிவிடுங்க. தமிழ்நாடு அப்படின்னு வருது, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ ஸ்டூடெண்ட் வரும் போர்ட்டலில், அந்த ஸ்டூடெண்ட்டை கிளிக் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட் லிஸ்ட் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. எப்போவுமே மேலே இருக்கிற 3 புள்ளியை தொட்டு டெஸ்க்டாப் சைடை எப்போ கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு எம்இஸ் போர்ட்டல் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸ்கூல் நேமோட நமக்கு வந்துடுச்சு. நேம் லிஸ்ட்டு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எம்இஸ் நம்பர், நேமு, அது இங்கிலீஷில் இருக்குது, நேமு, எந்த ஸ்டாண்டர்டு செக்ஷன் இருக்குது, இங்கே பென்னு சிம்பிளை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கரெக்ஷன் பண்ணோம்னா அந்த பேருக்கு நேராக பென் சிம்பிளை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் ஃபோட்டோ வந்துடுச்சு. இந்த ஃபோட்டோ மாற்றணுன்னா எப்படி மாற்றுறதுன்றத இன்னொரு வீடியோவில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்குங்க. இப்போ கரெக்ஷனை நம்ம பார்க்கலாம். ஆதார் நம்பர் இருக்குது. ஆதார் நம்பர் இல்லைன்னா, இல்லாமல் இருக்குது இந்த பாப்பாவுக்கு, அதை நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பாப்பாவுக்கு இன்னும் ஆதார் நம்பர் இல்லை, அதனால் நான் இங்கே போடலை. அடுத்து பிறந்த தேதி பாருங்க. கரெக்டாக இருந்தால் ஓகே, கரெக்டாக இல்லைன்னா அந்த ஹேரோ மார்க்கை கிளிக் பண்ணி கரெக்ஷன் பண்ணிக்கணும். நேம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். இல்லைன்னா நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நேமை கரெக்ஷன் பண்ணிடலாம். மதர் டங், பிளட் குரூப்பு, ஜெண்டர் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ரிலீஜியன் இல்லைன்னா ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டு நம்ம எல்லாமே மாற்றிட்டே வரணும். இப்போ கம்யூனிட்டி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு டீட்டெயில் இல்லைன்னா ஆரோ மார்க் கிளிக் பண்ணால் வந்துடும், அதில் செலக்ட் பண்ணிக்கணும். மதர் நேம், எஜுகேஷன், ஜெண்டர், எஜுகேஷன் லெவல் எல்லாம் ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டே வரணும். கிளாஸ் இருக்குது, சேர்க்கை தேதி இதெல்லாம் பார்த்து செக் பண்ணிக்கணும். எல்லாமே செக் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை பார்த்துட்டு, இப்போ டிஸ்ட்ரிக் இருக்குது பாருங்கள், டிஸ்ட்ரிக்கு நம்ம கரெக்டாக இல்லைன்னா, இல்லை பண்ணாமல் இருந்தால் அந்த ஹேரோ மார்க்கு கிளிக் பண்ணால் எல்லா டிஸ்ட்ரிக்கும் வந்துடும். இப்போ நம்ம எதனா ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். இது போல் ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் நம்ம பார்த்துட்டு இல்லைன்னா அது மேலே டச் பண்ணிட்டு பாக்ஸ் உள்ள கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டானு இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கரெக்ஷன் இருந்தால் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இங்கே கடைசியாக க்ரீன் கலரில் சேவ்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணால் அந்த டீட்டெயில்ஸ் மொத்தம் சேவ் ஆகிட்ருக்கும். சேவ்ன்ற ஆப்ஷன் இல்லைன்னா அப்டேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும் கீழே க்ரீன் கலரில், அதை கிளிக் கொடுத்துட்டா அப்டேட் ஆகிடும். இப்போ சர்வர் ப்ராப்ளமாக இருக்குது, அதனால் நீங்கள் அப்பப்போ பார்த்து முடிச்சிருங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பதை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.